Allahu Akbar, Allahu Akbar, Allahu Akbar, Allahu Akbar. Asyhadu an la ilaha illallah. Asyhadu an la Ashhadu anna Muhammadar Rasulullah. Ashhadu anna Muhammadar Rasulullah. Hayya 'alal salah. Hayya 'alal salah. Hayya 'alal falah. Hayya 'alal falah. Allahu Akbar, Allahu Akbar. La ilaha illallah. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Innal hamdalillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu wa man yudlilhu fala hadiya lahu. Wa nashhadu an la ilaha illallah wa nashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. பேரன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம் உயிரிலும் மேலான முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களினுடைய சொல் செயல் அங்கீகாரம் அனைத்தையும் பின்பற்றி வாழ்ந்து மரணித்தவர்கள் மீதும் குறிப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நம் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் வற்றாத பெரும் கருணையும் மன்னிப்பும் என்றென்றும் நின்று நிலவட்டும் என்ற பிரார்த்தனையோடு எனது இந்த ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, நாம் இருந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் குறிப்பாக பின்பற்றுகிற இந்த மார்க்கத்தில் இறைவனால் ஏராளமான விஷயங்களை காரியங்களை ஹராமாக இது எல்லாம் மனிதர்களுக்கு ஒரு முஃமின்களுக்கு தடை என்று இறைவன் விதித்திருக்கிற செயலை இன்றைக்கு காலங்கள் கெட்டு கிடக்கிறது என்று சொல்லக்கூடிய நிலையில அதையெல்லாம் சர்வ சாதாரணமாக இது என்ன பெரிய தவறா என்று கேட்கக்கூடிய அளவில் பாவங்களை மனிதர்கள் செய்யக்கூடியவர்களாக மாறி இருப்பதை பார்க்க முடியும். கண்டிப்பாகவே இறைவனுடைய அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், அழித்தொழிக்கக்கூடிய பாவம் என்று சில விஷயங்களை, அழித்தொழிக்கக்கூடிய பாவங்களிலேயே பெரும் பாவங்கள் இருக்கிறதே, அதை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். அந்த பாவத்தில் ஒன்றாக இன்றைக்கு மக்களிடத்தில் பெரும்பான்மையானவரிடத்தில் ஊடுருவி இருக்கிற காரியம் வட்டி.
வட்டி இல்லாத வீடு இருக்கிறதா என்று பார்த்தால் தேடி கண்டுபிடிக்கக்கூடிய அளவில் இருக்கிறது இஸ்லாமியர்களுடைய வீடுகளிலேயே. இஸ்லாமியர்கள் இந்த குர்ஆனை ஹதீஸை பின்பற்றக்கூடியவர்கள், அல்லாஹ்வை நம்பக்கூடியவர்கள், மறுமை நாளை நம்பக்கூடியவர்கள், இன்றைக்கு ஒட்டுமொத்த மக்களுக்கு முன்னுதாரணமாக வாழ வேண்டும் என்று இருக்கிற இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய வீடுகளில் பார்த்தால் வட்டி இல்லாத வீடை தேடிதான் கண்டுபிடிக்க வேண்டும் என்ற அளவிற்கு அனைவருடைய வீடுகளிலும், பெரும்பான்மையானவர்களுடைய வீடுகளில் வட்டி என்பது ஊடுருவி இருப்பதை பார்க்க முடியும். அது ஏதேனும் ஒரு வழியில் இருக்கும். அந்த வட்டியை பற்றி அல்லாஹ் தனது திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான். வட்டி என்பது இறைவன் புறத்திலிருந்து அளிக்கப்படக்கூடியதாக, வியாபாரம் என்பது இறைவன் புறத்திலிருந்து அபிவிருத்தி செய்யப்படக்கூடியதாக இருக்கிறது. வட்டியை அல்லாஹ் அளிக்கிறான், தர்மத்தை அல்லாஹ் வளர்க்கிறான். தர்மத்தை பொறுத்தவரை அல்லாஹ் சொல்கிறான், அந்த தர்மத்தை அல்லாஹ் வளர்க்கிறான். ஆனா வட்டியை பொறுத்தளவிற்கு நேர் எதிரானது, அதை அல்லாஹ் அளிக்கிறான். அதுல எந்த பரக்கத்தும் இருக்காது. வட்டி இருக்கிற வீடு என்பது எந்த விதத்திலும் அபிவிருத்தியாக இருக்காது என்பதை அல்லாஹ் தனது திருமறை குர்ஆன்ல சொல்றான். அதே போல அல்லாஹ் தனது திருமறை குர்ஆன்ல இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், வட்டி என்பது எந்த அளவிற்கு பெரும் பாவம் தெரியுமா? அல்லாஹ்விடம் அவனுடைய தூதரிடத்திலும் போர் பிரகடனம் செய்து கொண்டதற்கு சமமானது என்ற வசனத்தை திருமறை குர்ஆனில் நம்மால் பார்க்க முடியும். இதெல்லாம் நமக்கு தெரிந்த விஷயம் தான். சிந்திச்சு பாருங்க, அல்லாஹ்விடத்திலும் அவனுடைய தூதரிடத்திலும் போர் பிரகடனம், போர் செய்ய ரெடிங்கிறது எப்படி? நான் போருக்கு வரேன், யாரு கூட? மனிதனுடைய இறைவனிடத்தில். இறைவனுடைய கோப பார்வை நம்ம மேல் பட்டால் என்ன ஆகும்? இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் வாழும் பொழுது இறைவன் நம் மீது கோப பார்வையை திருப்பினால் நம்முடைய நிலை, நம்முடைய கதி என்பது இந்த உலகத்தில் எப்பேற்பட்ட மோசமான இழிவான வாழ்வை நமக்கு அமைக்கக்கூடியதாக இருக்கும். மறுமை நாளை எடுத்து சிந்தித்து பாருங்கள். இறைவனுடைய கோப பார்வை என்பது நம் மீது பட்டிருந்தால், படக்கூடியவராக இருந்தால், மறுமை நாளில் என்னுடைய நிலை எப்பேற்பட்டதாக இருக்கும்? மிக மோசமான ஒரு நிலையாக இருக்கும். அப்பேற்பட்ட இறைவனிடத்திலே போர், நான் உன்னிடத்தில் போருக்கு வருவதற்கு தயார் என்று சொல்லுவது போல வட்டியில் இருக்கக்கூடிய காரியம் செய்யக்கூடியவனுக்கு இந்த பாவத்தை அல்லாஹ் சொல்கிறான். அதே போல எந்த அளவிற்கு அதனுடைய நிலை, வட்டிக்கு வாங்கக்கூடியவங்களோட நிலை இருக்கும்னா, வட்டி வாங்கிறது தப்பு, வட்டியை கொடுக்கிறது தப்பு, வட்டிக்கு சாட்சி எழுதுறது தப்பு, வட்டியை அதை எழுதக்கூடியவரா ஒருத்தர் இருப்பார்ல, அதுவும் தப்பு. எல்லாத்துக்கும் சமமான தண்டனை. மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி பார்க்கப்படுகிறார்கள் அந்த சமயத்துல? இவன் வட்டிக்கு வாங்குறான், வட்டிக்கு கொடுத்து மக்களை அவங்களோட அந்த காசை கொடுத்து இவன் ஒன்னும் உடல் உழைப்பு செலுத்தாம மக்களுடைய காசை எல்லாம் முறிச்சுகிற பண்பு இவனிடத்திலே இருக்கிறது. அதனால் வட்டிக்கு விடுறானே அவனுக்கு மட்டும்தான் பாவம் அப்படின்னு இல்ல. ஒருத்த கஷ்டத்துல வட்டிக்கு வாங்குறான்ல, அந்த பாவத்தை செய்யறான்ல, அவனுக்கும் தண்டனை. அதுக்கு சிவன் நீங்க பொருளாதாரத்தை கொடுங்க, இந்த வட்டியை கொடுங்க, அந்த பணத்தை கொடுங்க, நான் சாட்சியா இருக்கிறேன், பொறுப்பாளியா நான் இருக்கிறேன்னு சொல்லி ஒருவர் பொறுப்பாளியாக சாட்சியாளராக இருப்பாரு, அவருக்கும் அது தண்டனை. நான் எதுக்கும் போகல, நான் ரொக்க வேலை செய்யறேன், வட்டிக்கு விடுற இடத்துல வேலை செய்யறேன், அவர்கள் வாங்குகிறத இவர் கொடுக்கிறத பதிவு செய்கிற எழுதுகிற வேலையில் இருக்கிறேன், அவருக்கும் அதே தண்டனை. மறுமை நாளில் எப்பேற்பட்ட நிலையில் அவர்கள் இருப்பார்கள் தெரியுமா? அல்லாஹ் தனது திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான், பைத்தியம் தீண்டப்பட்டவனை போல, பைத்தியக்காரனை போல மறுமை நாளில் மகசர் மைதானத்திலே அவன் எழுப்பப்படுவான். பைத்தியக்காரனாட்ட அவனுடைய நிலை இருக்கும்.
ஒரு இழிவான ஒரு தோற்றத்திலே அவன் காட்சி அளிக்கப்படுவான். இப்பேற்பட்ட நிலை யாருக்கு வழங்கப்படுகிறது? யார் வட்டியை உண்ணுகிறார்களோ, வட்டியை வாங்குகிறார்களோ, வட்டி சம்பந்தப்பட்ட செயல்பாடுகள் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்திருக்கிறார்களோ, அவர்கள் அனைவருக்கும் மறுமை நாளில் மகசர் மைதானத்தில் பைத்தியக்கார மாதிரி அவனுடைய காட்சி அளிப்பு இருக்கும் என்பதை திருமறை குர்ஆன்ல சொல்றாங்க. அதே போல மறுமை நாளில் தண்டனைகளை பற்றியும் சொல்லும் பொழுது அவன் நரகத்திற்குரியவனாக இருப்பான். அந்த நரகத்தில் அவன் நிரந்தரமாகவும் இருப்பான். தேவசனத்தில் அல்லாஹ் சொல்றான், அவர்கள் மறுமை நாளில் நரகவாசிகளாக நரகத்தில் நிரந்தரமானவர்களாக இருப்பார்கள். அதில் அவர் நிரந்தரமாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்கன்னா சிந்திக்க முடியுமா? நம்முடைய கற்பனைக்கு அது எட்டிடுமா? இன்றைக்கு வட்டி இல்லாத வீடை பத்தி யோசிச்சு பாருங்க. தொட்டது ஏதோ எடுத்தாலும் சரி எப்படியாவது வாங்கிடணும். அது எப்படியாவது வாங்கிடலாம். வட்டிக்கு போயாவது வாங்கிடலாம். அப்படித்தானே இன்னைக்கு இருக்கிற சமுதாயம் மாறி இருக்கிறது. எப்பேற்பட்ட பெரும் பாவ குழி அது. நம்ம இன்னைக்கு சமுதாய மக்கள் இன்னைக்கு எந்த அளவிற்கு மாறி இருக்காங்கன்னு சொன்னா, ஒரு புதிதா ஒரு வாகனம் வாங்கி இருக்காருன்னா, இப்ப புதுசா ஒரு பைக் வாங்கி இருக்கிற அப்படின்னு சொன்னா மாசம் எவ்வளவு டியூ கட்டுது? கேள்வி என்ன தொகை, எவ்வளவுக்கு வாங்கினீங்க அந்த கேள்வியில இல்ல. மாச டியூ எவ்வளவு கொடுக்குறீங்கன்னு கேக்குறாங்க. இல்லைங்க, மொத்த தொகையும் கொடுத்து ஏன் வாங்கினீங்க? இந்த சமுதாயம் எப்படி மாறிடுச்சுன்னா, மாதத்தவணைக்கு வாங்குறது தானே சிறந்தது, அதுதானே வழக்கம். எல்லாரும் அப்படித்தானே வாங்குறாங்க. நீங்க புதுசா மொத்த தொகையும் கொடுத்து ஒரு இது வாங்குறது. நீங்க ஒரு செல்லு வாங்க டியூ அப்படித்தானே எல்லாம் வந்துருச்சுல. மொத்த தொகையும் கொடுத்து ஏன் வாங்குறோம்? நம்ம எல்லாம் அப்படி நாம் தவணை முறையில வட்டிக்கு போய் ஒரு பொருள் வாங்கினால் நம்மை இந்த சமுதாயம் எச்சரிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும், கண்டிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். இந்த சமுதாயமே மாறிடுச்சு. பெரும்பான்மையானவர்கள் வட்டி என்பது சர்வ சாதாரணமானது. இன்னைக்கு வட்டி இல்லாம வியாபாரம் பண்ண முடியாது. வட்டி இல்லாம ஒரு வீடு குடும்பத்தை நடத்த முடியாது. வாங்குற வருமானத்தை வச்சு இது இப்படி போட்டு அப்படி போட்டு இதுல வாங்கி அதுல போட்டு அதுல வாங்கி இதுல போட்டாம குடும்பத்தை நடத்த முடியாது, வியாபாரம் பண்ண முடியாது. வட்டி இல்லைன்னா முதல் வாழவே முடியாதுங்க. அப்படிங்கிற ஒரு நிலைக்கு சர்வ சாதாரணமா இந்த வார்த்தையை சாதாரணமா சொல்றாங்கன்னா, மறுமை நாள்ல அல்லாஹ்விடத்துல போர் பிரகாரம் செய்ததுக்கு சமமான பெரும் பாவ காரியத்தை மறுமை நாளில நரகத்தில அடித்தட்டுல வேகிற மறுமை நாளில நிரந்தர நரகத்திற்குரிய ஒரு பாவத்தை மக்கள் சர்வ சாதாரணமா சொல்றாங்க. என்ன பெரிய பாவம் இது? இல்லாம என்னால வாழ முடியாது, நீ எப்படி வாழன்னு கேக்குற ஒரு காலம் மாறிடுச்சா இல்லையா? வட்டிக்கு பெரும் பாவம். மறுமை நாள பைத்தியக்காரனாட்ட எழுப்பப்படுவியே, அதை சிந்திக்க மாட்டியா? எப்பேற்பட்ட காரியத்தை மக்கள் அது இல்லாம என்னால இருக்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் பிரார்த்தனை செய்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, கடனில் இருந்து யா அல்லாஹ் எனக்கு விடுதலை, கடனை விட்டு பாதுகாப்பு தேடுகிறார்கள். இந்த செய்தி என்பதை மிக கவனமாக கவனி. எப்படின்னா, கடனில் இருந்து யா அல்லாஹ் எனக்கு பாதுகாப்பு கொடுறானே கேட்கிறாங்க தோழர்கள், சகாபாக்கள், நபி தோழர் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே ஏன் இவ்வளவு அதிகமாக கேட்கிறீங்க? கடனை விட்டு பாதுகாப்பு என்ன காரணம் அப்படின்னா, நான் ஒருவேளை கடனாளியாக ஆனேன்னு சொன்னா நான் வாக்கு மீறக்கூடியவனாக மாறிடுவேன். என்ன காரணம்? 10 நாள்ல இந்த பணத்தை தரேன்னு சொல்லுவோம், அது தர முடியாம போயிடும். அதனால நான் வாக்கை மீறக்கூடியவனாக மாறிவிடுவேன். அதனால நான் கடனாளியாகவே இருக்க வேண்டாம்னு பிரார்த்தனை செய்யறாங்க. விஷயம் இதுல 2 விஷயத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். என்ன விஷயம்னா, முதல் விஷயம், அல்லாஹ்வுடைய தூதர் வட்டிக்கெல்லாம் போகும், கடனே வேணாம், நிம்மதியான வாழ்க்கை, நம்மளுடைய வருமானம் நமக்கு மட்டும், அது இருக்கிற பரக்கத் என்பது, அது இருக்கிற அபிவிருத்தி என்பது மிக பிரமாண்டமானதாக இருக்கும். சம்பாதிக்கிற காசு அப்படி நமக்கு தான். இந்த வாரம் ஒரு வருமானம் வருதுன்னு சொன்னா அதை நாமும் நம் குடும்பமும் நம் குழந்தைகளும் நம்முடைய நாமே செலவு செய்யலாம். எந்த கடன்காரனுக்கும் கொடுக்க தேவையில்லை, எந்த வட்டிக்காரனுக்கும் கொடுக்க தேவையில்லை.
எவனுக்கும் கொடுக்க தேவை, எல்லாம் நம்மளே வச்சுக்கலாம். அதுல மிச்ச காசு ஊர்பட்டது. அதில் இருக்கக்கூடிய பரக்கத் என்பது, அபிவிருத்தி என்பது மிக பிரம்மாண்டமானதாக இருக்கும். அதனால கடனே வேணாம் அப்படின்ற ஒரு பிரார்த்தனையை அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க. அதுல இரண்டாவது விஷயம் மிக முக்கியமானது, நம்ம அதை கவனிக்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் இறைவனிடத்துல எப்படி பிரார்த்திச்சிருக்கணும் அப்படின்னா, இறைவா, நான் வாக்கை மீறக்கூடியவனாக என்னை ஆக்கி விடாதே. நான் ஒருவருக்கு வாக்குறுதி கொடுத்தால் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடியவனாக என்னை ஆளாக்கு, அதை மீறக்கூடியவனாக ஆக்கி விடாதே என்றுதான பிரார்த்திச்சிருக்கணும். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பிரார்த்திக்கிறாங்க? இந்த வாக்கு மீறுதல் என்ற இந்த பாவத்தை செய்வதற்கு எந்த காரியம் வித்துடும்? இந்த கடன் தான் வித்துடும். இந்த கடன் காரணமா தான் என்னால வாக்கு மீறக்கூடியவனா நான் மாறுவேன். அதனால கடனாலேயே நான் ஆகக்கூடாதுன்ற பிரார்த்தனையை வைக்கிறாங்க. அப்படி அன்பிற்குரியவர்களே, நம்ம ஒவ்வொருவரும் தன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் சிந்திச்சு பார்க்கிற விஷயம், நான் இன்றைக்கு வட்டியில போறேன், வட்டி நான் சம்பாதிக்கிற காசு எல்லாம் வட்டிக்கு கொடுக்கறேன், வட்டிக்காரனுக்கு கொடுக்கறேன் அப்படிங்கிற ஒரு நிலையில நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, இல்ல வட்டியை விட்டு நம்ம எல்லாம் எப்படி நீங்கணுங்கிற தீர்வு என்ன அப்படின்னா நாமளே சிந்திச்சு பார்க்கணும். சம்பாதிக்கிறோம், வார வருமானம் இவ்வளவு வருது, மாத வருமானம் இவ்வளவு வருது, இதுல வீட்டுக்கு செலவு, இந்த செலவு, அந்த செலவு, நம்ம செலவு கணக்கு போட்டு அதை எடுத்து வச்சு இப்படி எல்லாம் போக எல்லாம் கரெக்டா தான் வருது. வருமானம், வீட்டினுடைய செலவு என்பதை விட நாம் சம்பாதிக்கிற வருமானம் என்பது எப்படியும் ஒரு 20-30% பேலன்ஸ் இருக்கும், மிச்சம் இருக்கக்கூடிய அளவு சம்பாதிக்கணும். ஆனாலும் கூட நாம் கடனாளியாக வட்டிக்கு வாங்கக்கூடியவராக இருக்கிறோம் என்றால், வட்டியை கட்டக்கூடியவராக, மாதம் பிறந்து விட்டால் ஐயோ இன்னைக்கு இந்த டீவை கட்டணுமேங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு திண்டாட்டத்துல இருக்கிறோம் அப்படின்னா காரணம் என்ன அப்படிங்கறத ஒவ்வொருவரும் சிந்திச்சு பார்க்கணும். அதுல மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒருத்தர் இருக்கிற பொருள், ஒருத்தர் ஒரு பொருள் வச்சிருப்பார், அந்த பொருள் என்கிட்ட இல்லையே அப்படிங்கிற ஒரு பொறாமை. இன்றைக்கு இந்த புளியை பார்த்து பூனை சூடு போட்ட கதையான சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒருத்தர் இருக்கும். அல்லாஹ் ஒரு சில எல்லாத்தையும் ஒரே மாதிரி கொடுத்துருவானா, எல்லாத்துக்கும் அந்த பொருளாதாரத்தை சமமாக கொடுக்கிறானான்னு கேட்டா இல்ல. ஒருவருக்கு சிலருக்கு கூட்டி தருகிறான், சிலருக்கு குறைத்தும் தருகிறான். ஒருவரால பணம் ஒருவருக்கு பணம் இருக்கும், அந்த பொருளாதாரம் இருக்கும், அந்த பொருளாதாரத்தை வைத்து அவர்கள் மீண்டும் பல்க பெருக செய்து அந்த பொருளாதாரத்தை வைத்து ஒரு புதிய வாகனம் வாங்குறாங்க, வீட்டுக்கு தேவையான ஒரு பொருள் வாங்குறாரு. அப்படின்னு வாங்கினா ஒண்ணுக்கும் வேலை இருக்காது, நம்மளே கூலி வேலைக்கு போயிட்டு இருப்போம். நம்ம வாங்குற வருமானம் மிக நம்முடைய குடும்ப செலவுக்கு சரியா இருக்கு, கரெக்டா இருக்குது. இந்த ஒரு நிலையில அந்த பொருளை வாங்க வேண்டும். அந்த பொருளை வாங்கணும்னா 2 மாதம் வாங்கக்கூடிய சம்பளத்தில் இருந்து 1 ரூபாய் எடுக்காம அப்படியே அந்த பொருளை வாங்குற மாதிரி இருக்கும். சரி, இதுக்கு வேற என்ன வழி இருக்குது? இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கிடலாம், மாதம் மாதம் டியூ கட்டிக்கலாம். இன்னைக்கு எல்லாம் வந்துருச்சுல, வட்டி இல்லாம வட்டியில தர வாங்கணும் எல்லாம் கூப்பிடுறாங்கல்ல. நீ இப்ப ராக்கேவாலயத்துல வரும்போது லோன் மேலா போட்டிருக்கிறோம், ஆதார் கார்டு பேன் கார்டு மட்டும் கொடுங்க, லோன் அப்ளை பண்ணிக்கலாம், பர்சனல் லோன் இமிடியேட் இன்ஸ்டன்டா உங்களுக்கு பண்ணி தரோம். நோட்டீஸ் எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க சிக்னல்ல. வட்டி கொடுக்க தயார், வாங்க, காசு வேணாமா உங்களுக்குலாம்? எப்ப காசு பாப்பா காசு தரேன், காசு கொடுக்க ரெடி வா கமா அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு வட்டி கொடுக்கிற ஆளு இறங்கி வந்துட்டு இருக்கிறாங்க. பொருள் இந்த இடத்துக்கு இந்த ஃப்ரிட்ஜ் எடுத்துக்கோ, இந்த டிவி எடுத்துக்கோ, இந்த வாஷிங் மிஷின் எடுத்துக்கோ, இந்த பைக் எடுத்துக்கோ, இந்த காரை வாங்கிக்கோ, டிவி போட்டு எவ்வளவு இருக்கு கையில, எவ்வளவு இருக்கு அதை கொடுத்துட்டு போ, மீதி மாசம் மாசம் கொடு அப்படின்னு நம்மளை வட்டிக்கு தள்ளுறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. நம்ம மக்கள் என்ன சரி கிடைக்கிறதுல என்ன மோசமா போகுது, மாசம் கட்டுறத என்ன ஆக போகுது, அந்நாடுமா கட்டுறோம், மாசத்துல ஒரு தொகை எடுத்து இப்படின்னு கொடுக்க போறோம். அந்த தொகை எந்த அளவிற்கு நம்முடைய சம்பாத்தியத்தில், நம்முடைய பொருளாதாரத்தில், வீட்டு செலவுகளில் நம்ம எந்த அளவுக்கு பாதிக்கிறது,
ஒரு சில நேரம் வேலை இல்லாத நிலை வரும் பொழுது அந்த அந்த வட்டியை கட்ட முடியாத காரணத்தால வேற ஒரு பக்கம் பணம் வாங்க வேண்டியதா இருக்கு. இன்றைக்கு மக்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா, புதுசா வட்டி எப்படி மாறிடுச்சுன்னா, இப்ப அப்ளிகேஷன்ல ஆப்ல நிறைய பொருளாதாரம் எல்லாத்தையும் ஆட் பண்ணி 5000 ரூபாய் கொடுக்குறாங்க. 5000 ரூபாங்கிறது இந்த வாரம் வேலைனால 5000 ரூபாய் வீட்டு செலவுக்கு ஆகும். 5000 ரூபாய் எடுத்துக்கிறது. மாசம் 500 ரூபாயா, வாரம் 1000 ரூபாயா கட்டுற மாதிரி வருது. ஒரு ஆப்ல எடுத்தா பரவாயில்ல, அது மாதிரி 10 ஆப்ல எடுக்கிறது. இந்த ஆப்ல பணம் எடுத்து இது எந்த அளவுக்கு மோசமான ஒரு நிலையை போய் தள்ளுதுன்னு கேட்டா, அந்த பணத்தை எடுக்கிறாங்களே, அந்த பணத்தை எடுக்கும் போது அந்த இது கேக்குது, இந்த ஆப்ல கேட்கறாங்க, உங்களுடைய மூஞ்சி, உங்க ஃபேஸ் ஐடி வைங்க, உங்களோட மூஞ்சி போட்டோ எடுத்து அனுப்புங்க, செல்ஃபி எடுத்து அனுப்புங்க. இவர் தவணை கட்டிக்கிட்டே இருக்காரு. இவர் வாங்குற சம்பளம் இவர் குடும்பத்துக்கு கரெக்டா இருக்கும், அதுக்கு மேல பத்தாது, அவ்வளவுதான் இருக்குது. இதுல வேற இன்ஸ்டால்மெண்ட்ல ஃப்ரிட்ஜ் வாங்கியிருப்பாரு, இன்ஸ்டால்மெண்ட்ல இது வாங்கியிருப்பாரு, அது வாங்கியிருப்பாரு, கார் வாங்கியிருப்பாரு, செல்லு வாங்கி, இதை வேற கட்டணுமே. இங்க இது சின்ன கட்டுவோம். அப்புறம் இந்த இதுக்கு ஆப்புக்கு எதை கட்டுறது, இந்த ஆப்ல இருந்து அந்த ஆப், ஒரு 2 ஆப் கட்ட முடியாம போயிடும். இது கடைசியில் என்ன ஆயிடுச்சு, அந்த யாரு பணத்தை கட்டாதனால அந்த யார் பணம் எடுத்தார்ல ஒருத்தர், அவர் அவருடைய போட்டோவை எடிட்டிங் பண்ணி அவர் நிர்வாணமா இருக்கிற மாதிரி அவருடைய மூஞ்சி மட்டும் அங்க வச்சு அவமானப்படுத்துற விதமா அவருடைய போட்டோவை எல்லாம் அவருடைய நண்பர்களுக்கு அனுப்புறது. இவர் ஒரு ஃப்ராடு அப்படிங்கிற மாதிரி போட்டு அனுப்புற ஒரு செயல். எப்பேற்பட்ட கேவலம்! இதுக்குத்தான 1400 வருஷத்துக்கு முன்னாடி வட்டிங்கிறது வேணாம், அது ஹராம். ஏன் ஹராமாக்கப்பட்டதுங்கிற காரணம் இது ஒண்ணு போதாதா? வட்டிக்கு மேல வட்டி, மீட்டர் வட்டி போட்டு. இன்னைக்கு வட்டினா முதல்ல ஒருத்தர் 1000 ரூபாய் வீட்டுக்கு கொடுப்பாரு, அவர் வார வாரம் வட்டிக்கு திருப்பி வாங்குவாரு. அப்படிங்கறதெல்லாம் போய் இன்னைக்கு எல்லாம் டிஜிட்டல் வட்டி தான். டிஜிட்டல் செல்போன்லயே வட்டி வாங்குறது, செல்போன்லயே வட்டி கட்டுறது, எல்லாம் இந்த செல்போன் மூலியமாகவே இன்றைக்கு மாறி இருக்கக்கூடிய சூழ்நிலையை நம்மால பார்க்க முடிகிறது. அதே போல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, இன்றைக்கு இந்த வட்டி இதெல்லாம் என்ன காரணங்கிறத நம்ம சிந்திக்கணும். வட்டி போயிடக்கூடாதுல, என்ன காரணத்தை நம்ம தவிர்த்தோம்னா வட்டிக்கு போகாம இருக்கலாம். ஒருத்தனை பார்த்து பொறாமப்படாம இருக்கும், அவன் இருக்குது, அல்லாஹ் அவன் கொடுத்துருக்கான். அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னா, அவசரப்படக்கூடாது. நமக்கு வேணும்னா, நமக்கு ஒரு பைக் வேணும்னா, நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள் வேணும்னா, ஏன் வீடே நமக்கு வேணும்னா, எல்லாமே நமக்கு வேணும். அவசரப்படக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு எல்லா விஷயத்திலும் நம்ம என்னன்னா, உடனே எல்லாமே நமக்கு வேணும், உடனே எல்லாமே வேணும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நம்ம தள்ளி இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதராக இருந்த சக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கை வரலாறு நம்ம அனைவரும் அறிஞ்சிருக்கும். திருமணமாகி பல ஆண்டுகள், ஏராளமான ஆண்டுகள், எந்த அளவிற்கு என்று சொன்னால் வயதானவர்களாக ஆகிவிட்டார். இறைவனத்தில் பிரார்த்திக்கிறாங்க, யா அல்லாஹ் எனக்கு குழந்தையை கொடுன்னு கேட்கிறாங்க. கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அல்லாஹ் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வஹி வருகிறது எந்த அளவு எப்படின்னா, ஜக்கரியாவே உமக்கு நன்மாராயம் கூறப்படுகிறது, உனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது என்று. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க அல்லாஹ் இடத்துல, யா அல்லாஹ் நான் வயது முதிர்ந்தவனாய் ஆகிவிட்டேன், என்னுடைய முடியெல்லாம் நரைத்து வெண்மையாக மிளிர்ந்து கொண்டிருக்கிறது, என்னுடைய மனைவி எல்லாம் சத்துமானம் இல்லாத ஒரு உடல் மெலிந்தவர்களாக இருக்கிறார்கள், இந்த நிலையில எனக்கு எப்படி அல்லாஹ் எனக்கு குழந்தை பிறக்கணும் கேட்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான், நீங்கள் ஒன்றுமே இல்லாமல் இருந்தீங்க, ஒன்றுமே இல்லாமல் அற்ப விந்திலிருந்து உன்னை படைச்சனா இல்லையா, அதை பல்க பெருக்கணும்னா இல்லையா, அதையே என்னால பண்ண முடியும்னா இந்த வயதில் உமக்கு இந்த குழந்தையை கொடுப்பது என்பது எனக்கு ஒரு சர்வ சாதாரணமான விஷயம் என்று அல்லாஹ் சொல்றானா. அப்ப கேட்டாங்க, பொறுமை எந்த அளவுக்கு பொறுமை. இன்னைக்கு அந்த குழந்தை என்பது ஒரு சிலருக்கு இல்லாமலும் ஆக்குவான்ல, பாக்குறோம்ல. நமக்கு தெரிஞ்சு எத்தனையோ பேருக்கு திருமணமாகி 20 வருடங்களாக குழந்தையே இல்லை, 40 வருடமா குழந்தை. ஒரு சிலர் தத்தெடுத்து வளர்க்கக்கூடிய ஆரம்பிச்சுடுவாங்க, இல்ல குழந்தையே பிறக்கல என்ன தத்தெடுத்து வளர்ப்பாங்க. ஒரு சிலருக்கு குழந்தை பிறக்கும்,
அந்த உதாரணத்துக்கு கல்யாணம் இன்னைக்கு 1ஆம் மாசம் 1ஆம் தேதி கல்யாணம் அப்படின்னா அடுத்த வருஷம் 1ஆம் மாசம் 1ஆம் தேதி வர்றதுக்குள்ள குழந்தைய பிறந்திருக்கும். அல்லாஹ் ஒரு சிலருக்கு அப்படி குழந்தைய கொடுப்பான். ஒரு சிலருக்கு இன்னும் ஒரு 5 வருஷம் ஆகும், ஒரு 4 வருஷம் ஆகும், 8 வருஷம் ஆகும். ஒரு சிலருக்கு அந்த பாக்கியமே இல்லாம ஆகும். அது மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு ஒரு தேவை இருக்கும். இந்த பொருளாதாரத்தை வச்சு இதை வாங்கலாம், அதை வாங்கலாம், இதை பண்ணலாம், அதை பண்ணலாங்கிற ஒரு ஆசை நம்ம இடத்துல இருக்குதுல. அந்த ஆசையெல்லாம் நமக்கு உடனே வேணும் நினைக்கிறோம்ல. அல்லாஹ் எப்படி சக்கரையா அலைஹிஸ்ஸலாம் கொடுத்தானோ லேட்டா கொடுக்கலாம். கொடுக்காமல் இருந்தாலும் அது அல்லாஹ்வுடையது. இறைவன் என்னைக்கு நாடுறானோ அதான் கிடைக்கும். அது எனக்கு இப்ப வேணும், அது பண்ணணும்னு சொல்லி ஹராமான வழியில போன வட்டியில போறேன்னு சொன்னா அது மறுமையினால நமக்கு மறுமையில மட்டுமல்லாமல் இந்த உலக வாழ்க்கையிலே நமக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கு. நம்ம எந்த அளவுக்கு இந்த மார்க்க விஷயத்துல சிந்திக்கணும் அப்படின்னா அவசரப்படாம நம்ம இருக்கணும். அல்லாஹ் தனது திருமறை குர்ஆனில் இந்த மனித சமுதாயத்தை பற்றி அல்லாஹ் சொல்றான். இந்த மனிதர்களையும் ஜின்களையும் நான் படைத்ததே என்னை வணங்குவதற்கு தவிர வேற எதுக்கும் இல்லைன்ற வசனம் நம்ம அனைவருக்கும் தெரியும். இந்த மனுஷனை ஜின்னையும் படைச்சது எதுக்கு? என்னை வணங்குவதற்கு தவிர வேற எதற்கும் இல்லை அப்படிங்கிற வசனம் நமக்கு தெரியும். அப்பேற்பட்ட நம்ம எல்லாருக்கும் தெரியப்ப அல்லாஹ் நம்மளை படைச்சதே வணங்குறதுக்கு தான். அப்படிப்பட்ட அந்த வணக்கத்தின் ஒன்றான தொழுகை இருக்குதுல்ல, தொழுகையை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. தொழுகைக்கு வரும் பொழுது அவசரம் ஒருத்தர் ருக்குவுக்காக இந்த இமாம் ருக்குல குமிஞ்சிட்டார். இந்த நிலையில நம்ம உதவு செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னா அவசரமா ஓடாத, பொறுமையா போய் அடுத்த ரக்காத்துல இருந்து நம்ம சேர்ந்துக்கோ. உன்னுடைய ஏதேனும் உடல் இயற்கை உபாதைகள் இருக்கிறது என்று சொன்னால் அதையெல்லாம் முடிச்சிட்டு அதற்கு பிறகு தொழுகைகளுக்கு கலந்துக்கோ. அல்லாஹ் என்ன படைச்சதே தொழுகிறதுக்கு தானே. அப்பனா என்ன பண்ணணும்? பசிச்சா நான் தொழுகணும்ல, சாப்பிட்டு வந்து தொழு அப்படி சொல்லக்கூடாது தானே. பரவாயில்ல, சாப்பிட்டு வந்து தொழுதுக்கோ, அவசரம் இல்லை. இறைவன் படைத்த நோக்கமே தொழுகைனா இறைவன் என்ன சொல்லணும்? நீ சாப்பிடாம தொழுகு, நீ ஒளி செஞ்சுட்டு சீக்கிரமா ஓடிவா, இப்படி எல்லாம் சொல்லி இருக்கணும். மாறாக பொறுமையாவா. பொறுமை எதுக்கு? இங்கிருந்தே நமக்கு கட்டுத்தரப்படுகிறது. இவனை படைச்சது நோக்கத்துக்கு கூட பொறுமையை கடைபிடிக்க சொல்லுதுன்னா இந்த உலகத்துல அற்ப நாட்களே வாழக்கூடிய இந்த நிலையில இந்த உலகத்துக்கு ஏன் அவசரம்? என்னதான் கொஞ்ச நாள்ல போக போறோம்ல, இதுல ஓட்டு என்ன அவசரமா சம்பாரிச்சு அவசரமா சீக்கிரமா நான் வீடை கட்டணும், லோனை போட்டு கட்டு, சீக்கிரமா காரை வாங்கணும், லோனை போட்டு வாங்கு, சீக்கிரமா பண்ணணும், லோனை போட்டு பண்ணு, வியாபாரம் பண்ணணுமா லோனை போடு, எல்லாத்துக்கும் லோனை போடு, வட்டிக்கு வாங்க எல்லாம் வட்டிக்கு வாங்கி மறுமை நாள்ல கை சேதப்பட்ட ஒரு நிலையில நிற்போமே, அதை சிந்திக்க வேண்டாம். எத்தனை நாள் உலகத்துல வாழ்ந்துட போறோம்? மறுமையை சிந்திக்க வேண்டாம் அன்பிற்குரியவர்களே. இப்பேற்பட்ட நிலை இன்றைக்கு ஒட்டுமொத்த மனிதர்களிடத்திலே பெரும்பான்மை இஸ்லாமியர்களிடத்திலே இந்த பழக்கம் வந்துருச்சுன்னு சொன்னா பாருங்களேன். இன்னைக்கு இந்த மகளிர் குழு சொல்லி போறதெல்லாம் பார்த்தா அல்லாஹ் அக்பர். இன்னைக்கு எல்லாம் அதை பத்தி பேசினா ரொம்ப பேசிக்கிட்டே இருக்கலாம், அவ்வளவு விஷயம். இந்த லோன் எல்லாம் இன்னைக்கு மிக மோசமான நிலையில போயிட்டு இருக்கு. அதனால அன்பிற்குரிய சகோதரர்களே, இதையெல்லாம் நமக்கு கவனத்துல கொண்டு இந்த வட்டியை விட்டு விலகுதல இருந்து நம்ம எல்லாம் கவனம் எடுத்து வாழ்ந்துவோம் என்று சொன்னால் மறுமை நாளில் வெற்றியடையக்கூடியவர்களாக இருக்கலாம். அல்லாஹ் உண்டான பாக்கியத்தை தருவான் என்ற பிரார்த்தனையோடு இந்த முதல் உரையில் பேசுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, வட்டி என்பது எந்த அளவிற்கு இந்த அளவுக்கு முத்தி போயிருக்குது அப்படிங்கிறத நம்ம எல்லாம் அறிஞ்சோம். இப்ப நம்ம வட்டிக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிறத நம்ம உறுதியா இருக்கணும். ஒரு சீசன் வந்துடும். சீசன்னா குளிர்காலம் வரும், மழை காலம் வரும், வெயில் காலம் வரும். வெயில் காலம் வரப்போகுது. இந்த மாதிரி
வெயில் காலம், ஹீட்டு, இந்த சமயத்தில் இதை சாப்பிடாத. ஏன்? இதை சாப்பிட்டா ஏதாவது பிரச்சனை, உடம்பு வந்து ஒத்துக்காது. குளிர்காலமாக இருக்குது, இதை சாப்பிடாத, உடம்புக்கு ஒத்துக்காது. மழை வெஞ்சிட்டு இருக்கிற நேரத்தில் இதை பண்ணாத, உடம்புக்கு ஒத்துக்காது. இதை செய்யாத, இதை சாப்பிடாத, உடம்புக்கு ஒத்துக்காது. இதுதான் நம்ம ஏன்னா இதெல்லாம் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம அதான் நம்ம வந்து ஒரு அறிவாளிகள், நம்மளாம் புத்திசாலிகள். நம்ம யாரு? பகுத்தறிவு இருக்கிற மக்கள். அதை பண்ணனா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துன்னு தெரிஞ்சுட்டு அதை பண்ண மாட்டோம்ல. அந்த மாதிரி இந்த வட்டிக்கு போனா இந்த பிரச்சனை மறுமை நாள்ல நரகத்துக்கு போயிடுவோம், சீரழிவு இருக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு போகாம இருக்கணும்னா எதை தவிர்த்தா போகாம இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கணும். இன்னைக்கு ஏராளமான விஷயங்கள் நம்ம தவிர்க்க வேண்டிய விஷயம் இருந்தாலும் மிக முக்கியமானது ஒண்ணு என்னன்னா, இன்றைக்கு மக்கள் மத்தியில வீண் விரயம் என்பது ரொம்ப அதிகமாயிடுச்சு. எந்த அளவிற்கு? அல்லாஹ் தனது திருமறையில சொல்றான், உண்ணுங்கள், பருகுங்கள், வீண் விரயம் செய்யாது. சாப்பிட்ற விஷயம் சாப்பிடணும் போடணும், அதுக்கு மீறி செலவு பண்ணக்கூடாது. ஆனா இன்னைக்கு எங்க ஆடம்பர வாழ்க்கை. இந்த ஆடம்பர வாழ்க்கைங்கிறது எங்கிருந்து வருதுன்னு சொன்னா, ஒரு காலத்துல பக்கத்து வீட்டுக்காரங்க ஏதாவது ஒரு பொருள் வாங்கிட்டா கணவன் இடத்துல வந்து இது மாதிரி அவங்க அது மாதிரி வாங்கிட்டாங்க, நம்ம வீட்டுக்கு வாங்கி கொடுங்க. அவங்க பக்கத்துல மிக்சி வாங்கிட்டாங்க, மிக்சி ஆல்ரெடி நம்ம வீட்டுல இருக்கும், இருந்தாலும் ஒன்று வாங்குங்கிற மாதிரி வாங்குங்க அப்படிப்பாங்க. டிவி வாங்கிட்டாங்க, இது வாங்கிட்டாங்க, அது வாங்கிட்டாங்க, வாங்க. இன்னைக்கு அதான் இல்லை, இன்னைக்கு எல்லாமே இன்னைக்கு எல்லாமே டிஜிட்டல் ஆயிடுச்சு. வட்டி எப்படி டிஜிட்டல் ஆனதோ, வட்டிக்கு நம்மளை எடுத்து கொண்டு போறது டிஜிட்டல் ஆயிடுச்சு. எப்படின்னா, வீட்டு அம்மா இன்னைக்கு கப்புள் கோல்ஸ்ன்னு சொல்லி ஒரு கணவன் மனைவிகள் 2 பேர், வீட்டுக்கு நாங்க அதை வாங்கியிருக்கிறோம் நண்பர்களே, நாங்க வீட்டுக்கு இதை வாங்கியிருக்கிறோம் நண்பர்களே, நாங்க போறோம் இங்க இந்த சுற்றுலா பயணத்துக்கு இங்க போயிருக்கிற நண்பர்களே, நாங்க அந்த ஊருக்கு போன நண்பர். இவரு பாவம் ஆல்ரெடி வாங்கின கடனை கட்ட முடியாம சீரழிஞ்சிட்டு இருப்பாரு. நம்ம இந்த யூடியூபர் அந்த ஊருக்கு போனான்னு சொன்னதும் நம்மளும் போனா என்ன, வாங்க போல ஒரு 20,000 ரூபாய் எடுத்துட்டு வாங்க. ஏமா 20,000 ரூபாய் இருந்தா இந்த 2 கடனை கட்டலாம்ல. அதுக்கு ஒரு இன்னைக்குதான் எல்லாமே டிவில. இப்போ என்னன்னா, ஒரு டூர் பேக்கேஜுக்கு மாசம் நீங்க 3000 ரூபாய் கட்டுங்க, மாசம் கொடுங்க. ஒரு ஆளுக்கு என்ன 15,000 ரூபாய் ஆகுது, மாசம் 3000 கொடுங்க, 5 மாசத்துல முடிஞ்சிடும். இப்படி இதுலயும் டிவி வருது. இப்ப ஏற்பட்ட ஒரு நிலையில ஆடம்பர வாழ்க்கைய மக்கள், அதிகமான வீட்டு பெண்கள் தான் இதுக்கு ஒரு வழிதுணையா போறாங்க. இதை வாங்கிடலாம், அதை பண்ணிடலாம், இதை பண்ணிடலாம். அதுக்கு பெரும்பான்மையா உதவுறது காசு நம்மள்ட்ட இல்லாம போனது. சம்பாதிக்கிற காசு எல்லாம் இல்லாம போகுதுன்னா ஆடம்பரமா செலவு பண்ணிடுறது. சம்பாதிப்பது நமக்கு எவ்வளவோ அதே அளவுக்கு சேமிப்பு என்பது நமக்கு ரொம்ப முக்கியம். சம்பாதிப்பதை விட சிக்கனமாக இந்த செலவு பண்ணிட்டா போதும், சாப்பாட்டுக்குன்னு இவ்வளவு இருக்கா, இல்ல கூடுதலாக கொஞ்சம் சேர்த்திக்கணும். சாப்பாட்டுக்கு தானே கொஞ்சம் கூடுதலாக காசை ஒதுக்கி வச்சுக்கோ அப்படின்னு சாப்பாட்டுக்கு. வீணான விஷயத்துக்குன்னு சொல்லி எதுக்குமே ஒதுக்காம பொருளாதாரத்தை சேமிக்கிற பழக்கம் என்பது இன்றைக்கு மக்களிடத்தில் அறவே இல்லாத ஒன்று. இல்ல நாங்க பள்ளிவாசல்ல சீட்டு போடுறோம் அப்படின்னு சொன்னாலும் அந்த சீட்டை மொத்தமா கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து மொத்தமா வாங்கி வீணரை என்ன பண்றது. அதை வாங்கி உருப்படியா எதையும் வாங்கி வைக்கணும்ல. ஒரு தங்கத்தை வாங்கலாம், வெள்ளியை வாங்கலாம், நிலத்தின் மீது ஏதாவது அதை வாங்கி ஏதாவது உதாரித்தனமா செலவு பண்ற ஒரு நிலைதான் இன்றைக்கு மக்கள் மத்தியில் இருக்கிறது. நம்முடைய வட்டியை விட்டு விலகி இருக்க வேண்டும் என்றால் அன்பிற்குரியவர்களே, அதிகமாக நம்முடைய பொருளாதாரத்தை சேமிக்க வேண்டும். இன்றைக்கு எத்தனையோ நபர்களை பார்க்க முடிகிறது, காசு இல்ல அதனால வட்டிக்கு போயிட்டேன். ஏப்பா இல்ல, சம்பாரிச்சு என்னாச்சு, எல்லாம் செலவு பண்ணிட்டேன். செலவு பண்றதை கம்மி பண்ணி சேர்த்தி வச்சிருந்தா நீ எதுக்கு வட்டிக்கு போகணும்? அதான கேள்வி. அப்ப அப்பேற்பட்ட நிலையிலிருந்து நம்ம பாதுகாக்கப்படணும்னு சொன்னா நம்முடைய பொருளாதாரத்தை அதிகமாக சேமிக்க வேண்டும். பிறர் ஒன்று செய்து விட்டார்கள் நானும் அதை செய்யணும் அப்படின்னு எந்த விதமான ஒரு ஆசைக்கு நம்ம போயிடக்கூடாது. அதே போல அது நமக்கு உடனே நமக்கு வேணும் அப்படிங்கிற இதுலயும் நம்ம இருந்துடக்கூடாது. இறைவன் நமக்கு தருவான் என்ற பிரார்த்தனையை அதிகமாக நம்ம செய்யணும். இந்த வட்டியை விட்டு நாம் இந்த ஒட்டுமொத்த மக்களும் அறவே தவிர்த்து வட்டி இல்லை, கடனே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாக நாம் சம்பாதிக்கிற பொருளாதாரத்தில் அல்லாஹ் அதிகமான பரக்கத்தை செய்து தருவான் என்ற பிரார்த்தனையோடு
எனது இந்த ஜுமா உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.